தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தடையில கள்ளு தடைக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. கல்லை லீகல் ஆக்கணும், டாஸ்மார்க்கை மூடணும், கல்லை லீகல் ஆக்கணும் அப்படின்றது அவருடைய கோரிக்கையாக இருக்கு. ஆனா எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல் குலத்தொழில ஊக்குவிக்கக்கூடிய விதமாக இருக்கு, அதனால கல்லுக்கு அனுமதி தர முடியாது. மதுனா எல்லாமே போதை தரக்கூடிய எல்லாமே மதுதான், அதனால கல் உட்பட எல்லாத்தையும் தடை செய்யணும் அப்படின்னு எதிர்த்தரப்பு வாதங்களை வைக்கிறாங்க. இந்த கல் விவகாரத்துல உங்களுடைய பார்வை என்ன? இது கரெக்டா தப்பா இதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கலா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு பொலிட்டிக்கல் மூவ் இது. திமுகவை ஒரு இக்கட்டான சூழலுக்கு இது தள்ளுது. ஏன்னா ப்ராக்டிக்கலா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டாஸ்மாக் அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம், அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப அவசியம். ஏன் ரொம்ப அவசியம்னா, கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட பணத்தை டாஸ்மாக் நிறுவனம் கிரியேட் பண்ணி தருது. மதுபானங்களை வித்து ஏகப்பட்ட கோடி பணத்தை கவர்மெண்ட் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளும் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிக் ஷாட்ஸும் பெருசா பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் வர்க்கம் இருக்கு இல்லையா, அவங்களும் பெரிய அளவுல மதுபானங்களை சார்ந்து இருக்காங்க. ஸோ அரசியல்வாதிகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இது ஏகப்பட்ட ரெவன்யூவை பெற்று தருது. அப்படி இருக்கும்போது நம்ம பூரண மதுவிலக்குன்னு சொல்றோம்னா அது பெருசா எடுபடாது. பூர்ண மதுவிலக்கு அப்படின்ற கோரிக்கையை நிறைய கட்சிகள் நிறைய காலகட்டங்கள்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஏதோ வகையில அது மக்கள் மத்தியில பெருசா பேசல, பெருசா எடுபடல. அதுக்கான காரணம் என்னன்னா, அது பிராக்டிக்கல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தாலும் பிளாக்ல எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருவாங்க, கள்ளச்சாராயம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு யூஎஸ் மாதிரியான எடுத்துக்காட்டுகளை காட்டுவாங்க. 1930s யூஎஸ்ல பார்த்தோம்னா ப்ரொஹிபிஷன் இருந்தது, ஆனாலும் மார்க்கெட்ல கள்ளச்சாராயம் பெரிய லெவல்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்து. அதே மாதிரி யூரோப்ல நிறைய நாடுகள்ல பூர்ண மதுவிலக்கு கொண்டு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இல்ல, இங்க டாஸ்மாக் இருந்துமே கள்ளச்சாராயம் இருக்குல்ல, கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில இறந்து போற நிகழ்வு நடக்கும். கண்டிப்பா அதுக்கு காரணம் வேற இருக்கு, அதுக்கு நம்ம வருவோம். ஸோ இந்த பூர்ண மதுவிலக்குன்ற கான்செப்ட் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. ஸோ அதனால ப்ரொஹிபிஷன், பூர்ண மதுவிலக்குன்ற கான்செப்ட் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு சாக்கு போக்கு சொல்லி கவர்மெண்ட் தப்பிச்சிருவாங்க. இப்ப கவர்மெண்ட்டை பொறுத்தளவு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, போட்டியே இருக்கக்கூடாது. அதுல இருந்து வரக்கூடிய லாபம் எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கணும். போட்டியே இல்லைன்னு வரும்போது நீங்க அதிகப்படியான விலைக்கும் அந்த பொருளை விற்கலாம். அப்போ உங்களோட ப்ராஃபிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப சீமான் என்ன பண்றாருன்னா, உள்ள ஒரு போட்டியை கொண்டு வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, நீங்க லோ குவாலிட்டி மதுபானங்களை விற்கிறீங்க, அதிகப்படியான விலைக்கு விற்கிறீங்க, ஸோ குவாலிட்டியான உடம்புக்கு நல்லதா இருக்கக்கூடிய கல்லை நீங்க குடிக்கலாமே, என்கரேஜ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி உள்ள கொண்டு வர. அதை ஏன் நீங்க பேன் பண்றீங்கன்னு அவர் கேட்கிறாரு. ஸோ மதுபானங்கள் கொடுக்கக்கூடிய அதே சாட்டிஸ்பாக்சனை ஓரளவு கொடுக்கும்னு நினைக்கிறேன் கல்லும். அது உடம்புக்கு பெரிய டேமேஜும் ஏற்படுத்தாது, அது விலையும் கம்மி. ஸோ மக்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கம்மி, ரேட்டும் அது கம்மி. அப்ப அதை ஏன் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரு ஒரு மாற்றம் முன்வைக்கிறார். ஸோ இது கவர்மெண்ட்டை இக்கட்டான ஒரு சூழலுக்கு தள்ளுது. இப்ப நீங்க கேட்ட கேள்வியை பொறுத்தளவுல அப்கோர்ஸ் இப்ப கவர்மெண்ட் மதுபானங்களை விற்கும் போது கண்மூடித்தனமான அதிகப்படியான விலைக்கு அவங்க விற்கிறாங்க. எக்ஸாபிடன்ட் ப்ராஃபிட்ஸும் வாங்கல, அந்த மாதிரியான அதிகப்படியான விலைக்கு விற்கிறாங்க. சாதாரணமா ஒரு 20-30 ருபீஸுக்கு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பொருளை 150-200 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க, ஹெவியா டாக்ஸ் பண்றீங்க. அப்படி விற்கும் போது நான் சொன்னது மாதிரி அந்த பொருளோட வேல்யூ 20-30 ருபீஸ் தான். அப்ப மார்க்கெட்ல ஈஸியா பிளாக்ல ஒருத்தன் 50 ரூபாய்க்கு விற்பான்ல அதே பொருளை, அவனுக்கு 20 ருபீஸ்னாலே பெரிய ப்ராஃபிட் தான். நார்மலா மார்க்கெட்ல கூடிய பொருட்கள்லாம் 5-10% மார்ஜின்ல தான் விற்பாங்க. 5-10% மார்ஜின்ல வித்தாலே பெரிய ப்ராஃபிட் இருக்கும். அப்படி இருக்கும்போது பல மடங்கு அதிகமா கவர்மெண்ட் வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கேப் நடுவில் இருக்கு. அந்த கேப்பை இந்த மாதிரியான கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய ஆட்கள் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது நம்ம கவர்மெண்ட் தான். இன்ஃபேக்ட் நான் சொல்றேன், அந்த கள்ளச்சாராயம் விற்கிறவங்களும் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸோட தான் இருப்பாங்க. அவங்க எப்படி மார்க்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு அரசியல்வாதிகள்லாம் டாஸ்மாக் கண்ட்ரோல் பண்றது, மது ஆலைகளை இயக்குறது, ஓன் பண்றது எல்லாமே பொலிட்டீஷியன்ஸ் தான். ஸோ அவங்க ஒரு சைட்ல ஹை எண்ட்ல பயங்கரமா ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க மதுபானங்கள் 150-200 ரூபாய் விற்கும் போது சில பேரால வாங்க முடியாது இல்லையா? கொஞ்சம் பேர் கீழே இருக்கவன் வாங்க முடியாம இருப்பான்ல, அவன் 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு வாங்குவான், ஆனா 150 ரூபாய்க்கு அவனால வாங்க முடியாது. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, அவங்களையும் டார்கெட் பண்ணுவோம், அவனையும் விடக்கூடாது. அவனால வாங்க முடியல, நம்ம அமைதியா போய் ஓரமா உட்காரக்கூடாது. அவன்கிட்டயும் நம்ம ஒரு பொருளை கொடுத்து அவன்கிட்டயும் பணத்தை நம்ம உறிஞ்சு எடுக்கணும். அதுக்கு அரசியல்வாதிகளோட பேக்கப்போட
இந்த கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய குரூப்ஸ்லாம் அதுக்குள்ளதான் வராங்க. ஸோ அந்த ஸ்பெசிபிக் மார்க்கெட் டார்கெட் பண்றதுக்காக இவன் உள்ள வரான். ஸோ டாப்ல இருந்து அவன் மேல இருக்க பிடிச்சி ஸ்குவீஸ் பண்ணிடுறது, கீழே இருக்கக்கூடிய அந்த லேயரை வந்து இவங்க ஸ்குவீஸ் பண்ணிடுறது. இப்படி தமிழ்நாட்டு மக்களை டாப் டு பாட்டம் உறிஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கூடிய இந்த அரசியல் வர்க்கம் இருக்கு பாருங்க, பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்கு பாருங்க, தமிழ் மக்களுக்கு மதுபானங்களை கொடுத்து குடிகாரர்களாக்கி லிவர் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது, ஹார்ட் இஷ்யூஸ் வருது, சின்ன வயசுல இறந்து போய்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய பாதிப்புகளை தமிழ் சொசைட்டி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அசால்ட்டா ரொம்ப சாதாரணமா ஒரு எஃபோர்ட் இல்லாம சம்பாதிச்சுட்டு இருக்காங்க பொலிட்டீஷியன்ஸ். ஸோ இதுல கை வைக்கிறாரு இப்ப சீமான். அதனாலதான் இது ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு நான் சொல்றேன். இது ஒரு குலத்தொழில ஊக்குவிக்குது அப்படின்ற குற்றச்சாட்டும் எதிர்தரப்பு வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு குறித்து உங்களோட பார்வை. குலத்தொழில யார் ஊக்குவிக்கிறாங்க? ஸோ இப்போ பனைமரம் ஏறுறது அப்படின்றது ஒரு சமூகம் மட்டும் தான் செய்யறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஸோ அதான் அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா கசாப்பு வெட்டுறது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை தொழிலாளர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு, அன்னைக்கும் இருந்தது. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோமா? ஏன் குறிப்பிட்ட இந்த ஒரு தொழிலை மட்டும் யாரும் பண்ணக்கூடாது? ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அந்த தொழிலை பண்றாங்கன்றது அவங்களோட கிளைம்னா எல்லாரும் பண்ணணும் இல்லையா? அதுதானே லாஜிக். அதுக்குன்னு நீங்க அதை பண்ணவே விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இல்ல இப்ப நான் வந்து கல்ல இறக்கவே விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரிதான் இந்த இஷ்யூ வந்தது பாருங்க, ஜல்லிக்கட்டு இஷ்யூ வந்தது பாருங்க. அதே மாதிரிதான் ரொம்ப அபத்தமா முற்போக்குன்ற பேர்ல எந்த லாஜிக்கும் இல்லாம செயல்பட்டு இருந்தாங்க. ஜல்லிக்கட்டு வந்து பேன் பண்ணக்கூடாது, பேனை விளக்கணும் அப்படின்னு தான் எல்லாம் போராடுறாங்க. அப்ப இவங்க வைக்கிற ஆர்கியூமெண்ட் என்னன்னா, ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு கேஸ்ட் ஆங்கிளும் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியினர் கையில தான் அந்த ஸ்போர்ட்டே இருக்கு, அதனால பேன் பண்றது கரெக்ட் தான்ற பொருள்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஜல்லிக்கட்டு தமிழர் பாரம்பரியம் சார்ந்த ஒரு விஷயம். அதுல சாதி இருக்கான்னா கொஞ்சம் இருக்கு, சில ஏரியாஸ்ல இருக்கு. இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இருக்கக்கூடாது. அது எல்லாருக்குமான ஒரு ஸ்போர்ட்டா, அக்சசிபிளான ஒரு ஸ்போர்ட்டா இருக்கணும். அதுக்குன்னு நீ ஜல்லிக்கட்டை விளையாட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இல்ல, இன்னொரு பார்வை இருக்கு. ஜல்லிக்கட்டு வந்து பாரம்பரியமாக அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, சாதியும் அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, அதனால அது கூட ஒட்டி வருது அப்படின்னே வச்சுப்போம். ஆனா இன்னைக்கு உருவாக்கின துறைகள், குறிப்பாக காவல்துறையா இருக்கட்டும், வருவாய்த்துறையா இருக்கட்டும், அதுக்குள்ள சாதியை பார்த்து ஆட்கள் நியமிக்கிறது அப்படியான பார்வை இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம காவல்துறையை கிடைச்சிட முடியுமா, வருவாய்த்துறையை கிடைச்சிட முடியுமா? ஆனா வந்து இவங்களுக்கு ஈஸியான ஒரு டார்கெட்டா இருக்கிறது என்ன அப்படின்னா, முற்போக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இப்படியான விஷயங்களை வந்து பேசுறாங்க. இது மக்கள் எடுபடுதுன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் இந்த முற்போக்குவாதிகளோட புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா, நான் சொன்னது போல டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பத்தி பேச மாட்டாங்க, இங்க இருக்கக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரத்தை பத்தி பேச மாட்டாங்க, ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் அவங்களோட லைஃப் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பத்தி பேச நம்ம முற்போக்காளர்களுக்கு மூளை ஃபங்க்ஷன் ஆகாது. ஆனா எதை பத்தி பேசுவாங்கன்னா, நீங்க சொன்னது போல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து கேஸ்ட் ஆங்கிள் இருக்கு, அது ஒரு சாதிய விஷயங்கள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டா இருக்கு, ஸோ அது வேண்டாம் அப்படிம்பாங்க. இதுவும் என்ன, உங்களை வந்து விருப்பம் இருந்தா பனைமரம் ஏறுங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா நீ எதுக்கு அதை தடை போடணும்? அதை நீங்க தடை போடுறதுக்கு முன்னாடி வேற ஒரு லாஜிக் இருக்குல்ல. உங்க கையில அது மொனோபோலி இருக்கு, அந்த மார்க்கெட்டை ஃபுல்லா நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற யாரும் அந்த மார்க்கெட்ல கைவிக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க. ஸோ நீங்க எக்ஸாபரண்ட் பிரைஸும் போல ரொம்ப அதிகப்படியான விலைக்கு நீங்க மதுபானங்களை வித்துட்டு இருக்கீங்க, அதுக்கு போட்டியாவே வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுதான் உங்க மோட்டிவ், இதான் உங்களோட இன்டென்ஷன். நீங்க என்னமோ இங்க அங்க பனைமரம் ஏறதுல இருக்கக்கூடிய சாதி அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இதுதான் உங்களோட பிரச்சனை. அப்படி இருக்குன்னா அதை சரி பண்ணுங்க, அலோவ் பண்ணிட்டு சரி பண்ணுங்க. அதை விட்டுக்கிட்டு இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியினர் தான் இருக்காங்க, ஸோ நாங்கெல்லாம் ரொம்ப போராடி மக்களை அங்க படிக்க வச்சோம், இப்ப நீங்க திரும்ப பனைமரத்துக்கு ஏற்றி விட்டீங்க, என்ன எல்லாம் கம்பல்சரியா எல்லாம் பனைமரம் ஏறும்னு யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா இல்லையா? விருப்பம் இருந்தா ஏறுங்க. அங்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, அந்த மார்க்கெட் ஃபுல்லா இன்னைக்கு கவர்மெண்ட் கையில இருக்கு. கவர்மெண்ட் கையில இந்த மார்க்கெட் ஃபுல்லா இருக்கும்போது அநியாய விலைக்கு விற்கிறாங்க, அநியாயமா ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்க, ரொம்ப மோசமான தேர்ட் ரேட் லிக்கரை வித்துட்டு இருக்காங்க. நீங்க டாஸ்மார்க் ஷோ அந்த அவுட்லெட்ஸ்குள்ள எல்லாம் போயிருக்கீங்களான்னு தெரியல, நீங்க போனீங்கன்னா அவ்வளவு கேவலமா இருக்கும். நீங்க இவ்வளவு பணம் வாங்கும் போது ஸ்டார் ஹோட்டல் மாதிரியான ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி அங்க இவங்களை குடிக்க வைக்கலாம். அந்த அளவுக்கு அதிகமா நீங்க பணம் வாங்குறீங்க, அந்த அளவுக்கு அதிகமா பணம் சம்பாதிக்கிறீங்க. ஆனா நீங்க ஒரு ரொம்ப மோசமான சர்வீஸ், ரொம்ப புவர் குவாலிட்டி, இந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்க. இதை பத்திலாம் நீங்க பேசாம கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு முடியல. இப்ப பூரண மதுவிலக்கு அப்படின்றது தமிழ்நாட்டுல சாத்தியமா? எங்கேயுமே சாத்தியம் இல்லை. பூர்ண மதுவுக்கு சாத்தியம் இல்லை. பீகார், குஜராத் இது போன்ற மாநிலங்கள்லாம் நடைமுறைப்படுத்திருக்காங்கல்ல.
ஆன் பேப்பர் பூர்ண மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் இப்போ குஜராத்லலாம் ரொம்ப ஈஸியா மதுபானங்கள் கிடைக்கும். அங்க என்ன ஆகும்னா பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தாச்சுன்னா மாஃபியா கேங்ஸ்டர்ஸ்லாம் பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. யூஎஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்ப ஒரு விஷயம், இன்னைக்கு பொலிட்டிஷியன்ஸ் இங்க தமிழ்நாட்டுல ஏன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க? எல்லாம் பெரிய ஆடி பென்ஸ் கார்ல வராங்க. இந்த பணம் எங்க இருந்து வருது பொலிட்டிஷியன்ஸுக்கு? சில குறிப்பிட்ட சில இண்டஸ்ட்ரீஸ் அவங்க கையில வச்சிருக்காங்க இல்லையா? கனிமமா இருக்கலாம், மதுபானங்களா இருக்கலாம். அங்க இருந்து எக்ஸ்ட்ராடினரி அமௌண்ட் ஆஃப் மணி வருது, அதை எடுத்து அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க இல்லையா? இந்த பணம் ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, நான் சொன்னது போல 20 ரூபா பொருளை நீங்க 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 100 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க. பெரிய ஒரு மார்ஜின் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க டூப்ளிகேட்ல எல்லாம் விற்கும் போது சிஸ்டமுக்குள்ள வராம டைரக்டா நீங்க அது என்ன சொல்றது, அந்த டிஸ்டிலரிஸ்ல இருந்து நீங்க அவுட்லெட்ஸ் கொண்டு வரும்போது உங்களுக்கு ஹெவியான ப்ராஃபிட்ஸ்லாம் இருக்கு. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, பேன் பண்ணியாச்சுன்னா அதே 30 ரூபா பொருளை நீங்க 500 ரூபாய்க்கு விற்கலாம். ஒண்ணும் இல்ல, கோவிட் டைம்ல நீங்க எடுத்துக்கோங்க. கோவிட் டைம்ல மக்கள் வந்து அதிகப்படியான ரூபா கொடுத்து வாங்கினாங்க. டாஸ்மாக்லயே வந்து நிறைய பேர்லாம் அதிகமான பொருள், நார்மலா 1000 ரூபாய்க்கு கூடிய அந்த மதுபானங்கள் பார்த்தோம்னா 2000 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அப்ப நீங்க பூர்ண மதுவில கொண்டு வந்தாச்சுன்னா 50 ரூபா ஒருத்தான ஒரு பொருளை நீங்க 500 ரூபாய்க்கு விற்கலாம். இன்னைக்கு 50 ரூபா ஒருத்தான பொருளை 200 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா பூர்ண மதுவிலக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 500 ரூபாய்க்கு விற்கலாம் ப்ரொஹிபிஷன் டைம்ல. அப்ப அன்னைக்கு வந்து சின்ன பசங்க குடிக்க மாட்டாங்க, ஈஸியா எல்லார்கிட்டையும் போகக்கூடிய ஒரு வழி இருக்காது. சமூகம் இந்த அளவுக்கு சீர்கேடு அடைவதற்கான வாய்ப்பு இல்லை அன்னைக்கு. அது நான் சொல்றேன் என்ன ஆகும்னு. ஸோ நீங்க 50 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பொருளை 500 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா 450 rupees மார்ஜின் இருக்கு. நார்மலா ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருக்குன்னு வச்சுப்போம். 10 ரூபா பிஸ்கட் 9 ரூபாய்க்கு ஒருத்தூள் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை 10 ரூபாய்க்கு விற்பாங்க. ஒரு 10% அவங்க மார்ஜின் வைப்பாங்க. இங்க எப்படின்னா 50 ரூபா பொருள் 500 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 450 rupees மார்ஜின் இருக்கு, உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு. அதுல இந்த ப்ராஃபிட் யார் கைக்கு போகும்? அப்ப மாஃபியா கைக்கு தான் போகும். இதுவே கவர்மெண்ட் என்டிட்டியா இருக்க மாட்டான் இல்லையா? கவர்மெண்ட்டை மீறி திருட்டுத்தனமா செயல்படக்கூடிய ஒரு மாஃபியாவா இருப்பான். அவன் கிட்ட இந்த பணம் போகும்போது என்ன ஆகும்னா அவன் பெரிய பணக்காரன் ஆவான். அவன் பெரிய பணக்காரனான அவன் என்ன பண்ணுவான்? அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவான்? போலீஸ்காரங்களை ஃபுல்லா கரப்ட் பண்ணுவான். போலீஸ்காரங்களை ஃபுல்லா கைக்குள்ள போட்டு வச்சுப்பான். கவர்மெண்ட் ஆபீஸை ஃபுல்லா கைக்குள்ள போட்டு வச்சுப்பான். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்? நீங்க சொன்னீங்க இல்லையா, யங்ஸ்டர்ஸுக்குலாம் அட்லீஸ்ட் பாதுகாப்பா இருக்கும்னு சொன்னீங்களே, அட்லீஸ்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதை ஃபுல்லா உடைச்சிருவாங்க, சிஸ்டம் ஃபுல்லா உடைச்சிருவான். ஸோ பேப்பர்ல தான் அது வந்து பூர்ண மதுவிலக்குன்னு இருக்குமே தவிர அவன் போலீஸ்காரங்க, அரசியல்வாதிகள், அதிகாரிகள் எல்லாத்தையும் கையில தூக்கி போட்டு வச்சிருவான். ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க கொலம்பியா ட்ரக் கார்ட்டல்லாம் இருக்கு இல்லையா, யார் இவங்க பாப்லோ எஸ்கோபார்லாம் பார்த்தீங்கன்னா 30s 1990s ரொம்ப ஃபேமஸான ஆள், 80s அந்த பீரியட்லாம் ஃபேமஸான ஆள். அவன் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து உலகத்திலே பிகெஸ்ட் பில்லியனியர். ஏன்னு பார்த்தோம்னா அவன் விலை கூடின ட்ரக்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றான், அமெரிக்கன் மார்க்கெட்ல விற்கிறான். ஸோ அவன் கொலம்பியாவில் சீப்பாக மேனுஃபேக்சர் பண்ணுற பொருள் அமெரிக்கன் மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக விற்கும் போது அவனுக்கு பயங்கரமான ப்ராஃபிட் மார்ஜின் வருது. கொலம்பியாவில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும் அவன் விலைக்கு வாங்கிடுறான். அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அங்கே யார் அடுத்தது நாட்டோட தலைவராக வரணுன்றதை கூட அவன் முடிவு பண்ணுறான். அந்த மாதிரி ஆகிடும். அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவாங்க, ஒரு பேர் அல் கப்பூன்ற ஒரு கேங்ஸ்டர் உருவாரு. அந்த பீரியட் 1930s எடுத்துக்கிட்டோம்னா ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்ட் அல் கப்பூன். பெரிய ஒரு கேங்ஸ்டர். அவரும் அப்படிதான் அமெரிக்கா ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருந்தார். மாஃபியா. அவன் இந்த பூட்லிக்கிங் ட்ரக், அந்த மதுபானங்களை விற்கிறதா அவனோட வேலை. ஆன் பேப்பர் பூர்ண மதுவிலக்கு இருக்கும் அமெரிக்கால. ஆனா களத்துல பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் பார்ஸ் இருக்கும், எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா எல்லாருமே குடிக்கலாம். ஆனா நார்மலான டைம்ல 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் நீங்க 200 ரூபாய்க்கு வாங்குவீங்க. ஏன்னா பூர்ண மதுவிலக்கு இருக்கு. அதனால நீங்க இல்லீகலா வாங்குறதுனால போலீஸ்காரங்களை ஃபுல்லா அந்த பணத்தை வச்சு கரப்ட் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் யாரு மேயர் ஆகணும் மேயர் ஆகக்கூடாதுன்னு அவரு டிசைட் பண்ணுவாரு. இது ஒரு தீர்வே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? சின்ன பசங்க முதற்கொண்டு குடிச்சிட்டு தான் இருக்கணும் காலம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. என்னோட விஷயம் என்னன்னா, இதுக்கான தீர்வுன்னு பார்க்கும்போது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. எங்கேயுமே நீங்க பூர்ண மதுவிலக்கு 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க நீங்க எங்கேயுமே எந்த இடத்தையுமே காட்ட முடியாது. பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரும்போது எப்படி கவர்மெண்ட் கையில மது அப்படின்ற அந்த ப்ராடக்ட் வந்து கவர்மெண்ட் கையில இருக்கும்போது அரசியல்வாதிகள் நல்லா கொளுத்து பெறுகிறாங்க இல்லையா, அதே மாதிரி பூர்ண மதுவிலக்குன்னு கொண்டு வந்தீங்கன்னா கேங்ஸ்டர்ஸ் வந்து பலசாலிகளாக ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஊரை பொறுத்தளவுல அரசியல்வாதிகள் தான் கேங்ஸ்டர்ஸும் கூட. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. பேக்ரவுண்ட்ல எல்லாம் இன்டர் கனெக்டடா தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாஃபியாஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருவாங்க. இது சொசைட்டிக்கு வந்து பெரிய ஒரு டேஞ்சரா போகும். இன்ஃபேக்ட் இப்போ மது அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னும் டீப்பான விஷயம். நம்ம சும்மா சொல்லிடலாம்,
குடிக்காதீங்க அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஏன் ஒருத்தன் குடிக்கிறான்னு நம்ம எடுக்கணும், கணக்கு எடுக்கணும். ஏதோ ஒரு வெறுமை இருக்கு, அவனுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இல்லை, லைஃப்ல ஒரு பர்பஸ் இல்லை, ஒரு ஆம்பிஷன் இல்லை. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து குடிச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு சும்மா ரோட்ல படுத்து கிடக்கலையே. ஏன் ஸ்டீவ் ஜாப்ஸ் அதை பண்ணல, சாதாரண ஆட்கள் பண்றாங்க அதை? ஏன்னா அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் இருந்தது, ஒரு பர்பஸ் இருந்தது. அவருக்கு ட்ரக் குடிச்சுதான், போதை மருந்து எடுத்தோ ஆல்கஹால் குடிச்சோ தான் அவர் வந்து தன்னோட அந்த அடிக்ஷன், அந்த என்ன சொல்றது, அந்த ஹைம்பாங்கல்ல, அதை ஏற்படுத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு ஒர்க் இருந்தது. அவருக்கு அந்த போதை அவருக்கு எங்கிருந்து வந்தது? நல்லா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றது, புது புது ப்ராடக்ட்ஸை இனோவேட் பண்றது, மார்க்கெட்ல புதுசா ஸ்கோர் பண்றது. ஒரு வெற்றி நம்ம கிடைக்கும்போது ஒரு போதை வரும்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாத போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு லைஃப் வந்து பயங்கர டிப்ரெசிங்கா இருக்கு. வாழ்றதுக்கு எந்த பர்பஸும் இல்லை, பெரிய நோக்கம் இல்லை, பெரிய அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இல்லை. ஒரு பர்பஸ் இல்லாம, ஒரு டைரக்ஷன் இல்லாம நம்ம சுத்தும் போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் நம்ம சிக்கிக்கிறோம். அதனால இது ஒரு பெரிய ஒரு வைடரான ஒரு இஷ்யூ. இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கணும், யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு ஃபியூச்சரை நம்ம காட்டணும், பொதுவாக கோலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், நீ யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும், நம்ம எஜுகேஷன் சிஸ்டமை நம்ம மாற்றணும், ஒவ்வொருத்தங்களுக்கு டேலண்ட்டை நம்ம வெளில கொண்டு வரணும். இது இன்னும் ரொம்ப பெரிய ஒரு வாஸ்டான ஒரு ஏரியா. அதெல்லாம் நம்ம பண்ணலன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா ட்ரக்ஸுக்குள்ள போய் மாட்டிப்பாங்க, லிக்கர் அடிக்ஷன்ல போய் மாட்டிப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி மதுபானங்களோட புழக்கமா இருக்கலாம், மது பொருட்களோட புழக்கமா இருக்கலாம், யூஸ்வலா டிப்ரெஷன் பீரியட்ல அதிகமா இருக்கும். பொருளாதார வீழ்ச்சி காலகட்டங்களில் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் பாருங்க, 1930s அல் கபூன் வந்து கொடிகட்டி பறந்தாருன்னு. அது டிப்ரெஷன் பீரியட். பெரிய பெரிய நிறுவனங்கள், பிசினஸ் ஃபார்ம்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆச்சு. ஆனா அல் கபூன்ட்ட போய் எல்லாரும் காசை கொடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த டைம்ல பெரிய வேலை இழப்புலாம் இருந்தது, படிச்சு வந்தவனுக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் வரும்போது எனக்கு ஒரே நிம்மதி இதுதான் அப்படின்ற மாதிரி படம் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள், சிம்பிளான விஷயங்களை, டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லை, இதை யூஸ் பண்ணி அவங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் சரியாகணும்னா நம்ம எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கணும், யங்ஸ்டர்ஸோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும், எஜுகேஷன் சிஸ்டம்ல மாற்றம் ஏற்படணும். இது இன்னும் வைடரான விஷயம். ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணிட முடியாது. நமக்குள்ள அந்த எம்டினஸ் இருக்கு பாருங்க, அந்த வெற்றிடம் இருக்கும்போது மதுபானங்கள் அதை ஃபில் பண்ணிடும். இப்போ வந்து பூரண மதுவிலக்கு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி, அதே சமயத்துல கல்லை வந்து அனுமதிக்குன்னு சொல்றாங்க. கரெக்டான இது திட்டம் தானா? இது என்ன பொறுத்தளவு அந்த இடத்துல ஒரு முரண் இருக்கு. அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னு தெரியல. ஆனா கல்ல வந்து டெஃபினட்டா ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கு, ஆனா குறைவா இருக்கு. ஒரு பியர் மாதிரி அதை நம்ம பார்க்கலாம். ஒரு 5 to 10% இருக்கும்னு நினைக்கிறேன். 4% தான் இருக்குன்ற மாதிரி சொல்றேன். சரி, அரௌண்ட் 4-5% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒரு 2 பியர் குடிச்சு எடுக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் வந்து நீங்க மேபி ஒரு கல் அதே இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குவான்டிட்டி குடிச்சிங்கன்னா அதே விஷயம் வந்து நடக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் பூரண மது விலக்குனா இதுவும் இருக்கக்கூடாது, கல்லும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம ஆனா கவர்மெண்ட்டை கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க மதுபானங்களை வித்துட்டு இருக்கீங்க, மதுபானங்களை விற்கக்கூடிய நீங்க இது ஏன் விற்க மாட்டேன்னு சொல்றீங்கன்றதான், இதை ஏன் அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுபானங்கள் வந்து சொற்பமான நிறுவனங்கள் தயாரிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிறுவனங்கள் தான் அதை தயாரிக்கிறாங்க. அதை வந்து மானிட்டர் பண்றது ஈஸி. 5-6 நிறுவனங்களுக்குள்ள போய் கலப்படம் நடக்குதா, எப்படி குவாலிட்டி இருக்கு அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஆனா கல் அப்படின்றது வந்து கிராமம் வந்து பனைமரம் இருக்கு, எல்லாரும் இறக்குவாங்க, எல்லாரும் கலப்படம் செய்து வித்தாங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ண முடியாது, அதனால நம்ம தடை பண்றோம் அது அப்படின்லாம் வந்து 87 எம்ஜிஆர் பீரியட்ல தடை பண்ணும் போதெல்லாம் சொன்னாங்க. மானிட்டர் பண்றதுக்கு உங்களுக்கு முடியலன்னா நீங்க நாட்டை ஆட்சி பண்றதுக்கு தகுதியற்றவர்கள் அர்த்தம். மானிட்டர் பண்றதுக்கும் அங்க ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் வாட்ச் பண்றதுதான் ஒரு கவர்மெண்டோட வேலை. நாளைக்கு ஹோட்டல்ல எல்லாம் கலப்படம் இருக்குன்னா எல்லாம் ஹோட்டல்லாம் நீங்க நடத்த ஆரம்பிச்சிருவீங்களா? இல்லைன்னா வேற இண்டஸ்ட்ரீஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அரிசி பருப்பு எல்லாம் உற்பத்தி பண்றோம், அங்க கலப்படம் இருக்குன்னா நீங்களே வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? அரசோட வேலை இதுதான். அரசோட வேலை வந்து 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறது, இலவசமா டிவி கொடுக்கறது, ஃப்ரிட்ஜ் கொடுக்கறது, இதெல்லாம் கவர்மெண்டோட வேலை கிடையாது. அதெல்லாம் வாங்கிக்குவான், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் எப்படி வாங்கணும்னு. ஆனா நீங்க பணம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது, பொருளாதாரத்தை, அந்த வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது அவங்களோட வேலை. சோ நீங்க சொசைட்டியை மானிட்டர் பண்றதுதான் நீங்க இருக்கீங்க. நீங்க உட்கார்ந்துக்கிட்டு இல்ல எங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது, கிளம்புங்க, வேற கவர்மெண்ட் வரட்டும், அதுக்குதான் நீங்க இருக்கீங்க.
ஸோ இங்க வந்து கவர்மெண்ட்ன்ற அந்த கான்செப்ட் என்னன்றதே குழப்பிக்கிட்டாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறது நீங்களும் கொடுக்கலாம், நானும் கொடுக்கலாம். ஒரு 4 பேருக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கலாம், நான் ஒரு 4 பேர் கொடுக்கலாம். அது கவர்மெண்டோட வேலை இல்லை. கவர்மெண்டால செய்ய முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை செய்யணும். கேரளால பண்றாங்களே இன்னைக்கு. கேரளால அப்கோர்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி கலப்படம் இருக்கு, இந்த சிக்கல்கள்லாம் வருது. ஆனா அதை அட்ரஸ் பண்றாங்களே, உடனே அவங்க கல்லறுக்கவே கூடாதுன்னு அதை பேன் பண்ணல. அந்த வேலையை தான் நீங்க பண்ணணும். அதை நீங்க பண்ணாம உட்கார்ந்துக்கிட்டு நானே உற்பத்தி பண்ணுவேன், அப்போ ஒவ்வொன்றையும் நீங்களே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? லோ குவாலிட்டி டிவிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா நீங்களே ஹை குவாலிட்டி டிவிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? இது கவர்மெண்டோட வேலையே கிடையாது. இதுதான் யூஎஸ்எஸ்ஆர்லாம் அந்த பிரச்சனையே. எல்லாத்தையும் கவர்மெண்ட் கையில் எடுக்கும்போது அரசியல்வாதி நல்லா பவர்ஃபுல்லா இருப்பான், அவன் கையில அதிகப்படியான பவர் இருக்கும், பொலிட்டிஷியன் கையில நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், மக்கள் அவதிப்படுவாங்க. ஸோ அதனால சொசைட்டில அந்த என்டர்பிரனியல் ஸ்பிரிட்னு சொல்றோம்ல, அந்த ஒரு பிசினஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்பிரிட் வந்து மக்களுக்கு வேணும். இவங்க எல்லா இடத்துலயும் வந்து உள்ள உட்காந்துக்கிறது, எல்லாத்தையும் நான் பண்றேன்னு வந்து உட்காந்துக்கிறது. அப்புறம் இன்னைக்கு பாருங்க, இபி பில் கட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம் பாருங்க. மாசம் ஒரு பிசினஸ் பண்றவன் 10-20,000 ரூபாய், சின்ன பிசினஸ் பண்றவன் 10-20,000 ரூபாய் இபி பில்லுக்கு அவன் ஸ்பெண்ட் பண்றான். இன்னைக்கு நார்மலா சாதாரணமா உங்க வீட்டுல ஒரு ஏசி இருந்ததுன்னா 5,000 ரூபாய் கரண்ட் பில் வருது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகுது, கவர்மெண்ட் ரொம்ப ஹைலி இன்எஃபிஷியன்டா இருக்கும். அப்ப நீங்க மதுபானம் உற்பத்தி பண்ணும் போதும் இன்எஃபிஷியன்டா தான் உற்பத்தி பண்ணுவீங்க, லோ குவாலிட்டி ஹை காஸ்ட், அது நீங்க இன்எஃபிஷியன்டா இருக்கீங்க. அதே மாதிரி மின்சாரம் உற்பத்தி பண்ணும் போதும் நீங்க இன்எஃபிஷியன்டா தான் இருப்பீங்க, ஏகப்பட்ட ஊழல் அது இதெல்லாம் அதுக்குள்ள நடக்கும். இதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் யார் பேர் பண்றது? அந்த காஸ்ட் ஃபுல்லா ஏன் தலையில கட்டிடுறீங்க. அப்ப நான் எப்படி உட்படுவேன்? நான் ஒவ்வொன்றுக்கும் அதிகப்படியான காசு செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன். எதுக்காக செலவழிக்கிற அந்த காசெல்லாம்? அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என் காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பீங்க, நான் என்னோட சேவிங்ஸை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். என் சேவிங்ஸ் எல்லாம் காலியானா என்ன ஆகும்? என்னால ஒரு தொழில் பண்ண முடியாது, என்னால இப்ப இருக்கக்கூடிய இந்த மிடில் கிளாஸ்ல இருந்து நான் ஏறி மேல போக முடியாது. இன்னைக்கு அமெரிக்கால எப்படி இலான் மஸ்க் மாதிரியான ஆட்கள், ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியான ஆட்கள் எல்லாம் டக் டக்குன்னு ஏறி போறாங்க? ஏன்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா அவனை உறிஞ்சு எடுக்கிறது கிடையாது. நீங்க என்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டீங்கன்னா நான் எப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், எப்படி ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண முடியும், எப்படி இங்கிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும்? ஸோ அதனால இது பாத்தீங்கன்னா ஒரு எல்லாத்தையும் நாங்க பண்றோம்னு அரசு எடுத்து பண்ணும்போது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இலவச மின்சாரம், இலவச அது, இலவச இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. எதுவும் இலவசம் கிடையாது, எல்லாம் நம்ம தலையில முளை அழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொன்னு சொல்றாங்க, கல் வந்து இயற்கையாக கிடைக்குது, அதை வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அதுக்கு எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, கஞ்சா கூட தான் இயற்கையாக கிடைக்குது, அதுக்காக கஞ்சா வந்து நம்ம புழக்கத்துல விட்டுற முடியுமா? ஸோ இது வந்து போதைப் பொருள் அப்படின்ற அளவுல தான் பார்க்கணுமே தவிர இயற்கையாக கிடைக்குது செயற்கையா உருவாக்குறாங்க அப்படின்றது மேட்டர் கிடையாது அப்படின்றாங்க. சரி, இப்ப கள்ள பொறுத்தளவு என்னன்னா, நம்ம ஊர்ல மது பழக்கம் அதிகமா இருக்கு, பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, பெரிய ஒரு மார்க்கெட். வருஷம் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நம்ம மதுபானங்கள்ல செலவு பண்றோம். அப்படி இருக்கும்போது அதுக்கு சப்ஸ்டியூட்டா சீப்பா ஹெல்தியான ஒரு சப்ஸ்டியூட் இருக்கு, அதுக்கு மாற்றா நம்ம ஹெல்தியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அதை யூஸ் பண்றதுல இந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப மதுபானங்கள் வித்துட்டு இருக்காங்க டாஸ்மார்க்ல, அது என்ன ஆக்சுவலா 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கும்போது எல்லாம் ஸ்பிரிட் தான். ஸ்பிரிட் அது உடம்புக்கு நல்லது கிடையாது, அது ஒரு கெமிக்கல் தான் இல்லையா? நம்ம குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட கெடுதி அது ஏற்படுத்துது. அது போக இவங்க ஒழுங்கான குவாலிட்டியா கொடுத்தாலும் பரவாயில்ல. இப்ப நான் மட்டும் 150 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அந்த 150 ரூபாய்க்கு என்ன குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அந்த குவாலிட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல. 150 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியான லிக்கரை நீங்க கொடுக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப சீப்பான ஸ்பிரிட்டை எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க பொதுமக்களுக்கு, அது எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. அப்படி இருக்கும்போது இன்னொரு ஹெல்தியான ஒரு மாற்று இருக்கு, ஒரு ஆல்டர்னேட் இருக்கு, அதை யூஸ் பண்ணாலும் அலோவ் பண்ணலாமே அப்படின்றதுதான் இங்க சீமானோட கோரிக்கையா இருக்கு. ஸோ அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு நீங்க கஞ்சா அது இதெல்லாம் நீங்க கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. அது வேற இது வேற, அதோட லெவல் ஆஃப் அடிக்ஷன் வேற, அதோட லெவல் ஆஃப் அந்த போதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஆல்கஹாலுக்கு ஒரு சப்ஸ்டியூட் இது, அப்ப ஏன் அலோவ் பண்ணலாமே? இன்னைக்கு எப்படி ரஷ்யால வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, வாட்கா வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி நேச்சுரலான விஷயங்கள் நிறைய இருக்கு, அலோவ் பண்ணலாம். ஏன் அதை போய் ஏன் நோண்டிட்டு இருக்கீங்க? கல் வந்து இப்பொழுது தடையில இருக்கு, அதனால வந்து கல் இறக்கும் போராட்டத்தை சீமான் அவர்கள் நடத்துறதுனால அது சட்டவிரோதமாக பார்க்கப்படும். அதனால அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்து அவர் கைது பண்ணணும் அப்படின்லாம் நிறைய கட்சிகள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. உங்களுடைய பார்க்க சீமான் அவர்கள் கைதாவாரா? அதுதான் அவர் விரும்புவார்னு நினைக்கிறேன். பண்ணுங்கன்ற. ஆமா, அவரு கைது பண்ணீங்கன்னா இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும், பயங்கரமான ரீச் கிடைக்கும்.
ஆனா சட்டப்படி பார்த்தோன்னா இது தவறான ஒரு விஷயம் தானே, லீகலா இப்போ நம்ம அணுகணும் அப்படின்னா? நான் சிம்பிளா என் மக்கள் சார்பா நான் பாக்குறேன். இப்ப பார்க்கும்போது 30 வருஷமா கல் இறக்குறது தடை போட்டிருக்காங்க இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனாயிரம் கோடிய மக்கள் இழந்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய மார்க்கெட் அது, தமிழ் மக்களுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு. அந்த பணம்லாம் யார் கைக்கு போயிருக்கு? அரசியல்வாதி கைக்கு போயிருக்கு. ஸோ ஓகே, அந்த உற்பத்தியாளர்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அது ஒரு சைடு. ஆனா இதுல யாருக்கு உண்மையான நஷ்டம்னு பார்த்தா குவிக்கிற எல்லாத்துக்குமே நஷ்டம் தான். ஏன்னா இப்ப நம்ம சகட்டு மேனிக்கு அதிகப்படியான பணத்தை கொடுத்து நம்ம மதுபானங்களா வாங்கிட்டு இருக்கோம். கவர்மெண்டால இவ்வளவு ஈஸியா அதிகப்படியான பணத்தை மக்கள்கிட்ட இருந்து எப்படி வாங்க முடியுதுன்னா, கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்றதுக்கு எந்த இன்ஸ்டிடியூஷனுமே இல்லை, யாருமே இல்லை, வேற எந்த மதுபானங்கள் உற்பத்தி பண்ற ஆட்களும் இல்லை களத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு தான் வாங்கி ஆகணும். நான் 200 ரூபா கொடுத்தாலும் நீ வாங்கி தான் ஆகணும், 300 ரூபா கொடுத்து சொன்னாலும் நீ வாங்கி தான் ஆகணும், உனக்கு வேற எங்கேயும் போக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கல் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்குள்ள வருதுன்னா, கவர்மெண்டால இப்படி அதிகப்படியான விலைக்கு ஆல்கஹாலை விற்க முடியாது இல்லையா? ஸோ அதை நோக்கி போறதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. நான் சொல்றது பியூரா சொசைட்டி மக்களோட பார்வையிலேருந்து நான் சொல்றேன். அஃப்கோர்ஸ் இப்போ கவர்மெண்ட் பாயிண்ட்ல இருந்து எப்படி பாக்குறாங்கன்னா, எங்களுக்கு அது பெரிய ரெவன்யூ லாஸ் ஏற்படும். ஏறக்குறைய ஒரு 50,000 கோடி ரூபாய் வருஷம் வருஷம் கவர்மெண்ட்டுக்கு டாஸ்மார்க்ல இருந்து ரெவன்யூ வருது. ஸோ இப்போ லீக்கேஜ்லாம் போகவே 50,000 கோடி வருது தாராளமா. நீங்க சொன்ன மாதிரி அந்த லீக்கேஜஸ் எல்லாம் இல்லாம இருந்ததுன்னா இன்னும் பயங்கரமான ப்ராஃபிட், 1 லட்சம் கோடி கிட்ட வரும் போல. தாராளமா வரதுக்கான ஸ்கோப் அங்க இருக்கு. ஏகப்பட்ட ஊழல் இருக்கனால அதெல்லாம் தாண்டியும் ஒரு 50,000 crores ஆனுவலா அது எடுக்குது. இப்ப அரசு தரப்பு வாதம் இல்லைன்னா முற்போக்காளர்களோட வாதம் என்னவா இருக்குன்னா, இது ஸ்டாப் ஆயிருச்சுன்னா, இந்த இன்கம் வரலன்னா கவர்மெண்ட்டுக்கு அது பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஏறக்குறைய 10% நினைக்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்டோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஒரு 10% டாஸ்மாக்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கம்மியா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன், அரௌண்ட் 10 வருது. இது இல்லைன்னா எப்படி நாங்க கவர்மெண்ட் ரன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ் மக்கள் செழிப்பான மக்கள். தமிழ் மக்கள் அதிகப்படியான டாக்ஸையும் உங்களுக்கு பே பண்றாங்க. நீங்க ஏகப்பட்ட ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு இவ்வளவு பணம் இருக்கு. நீங்க 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க, ஃப்ரீ டிவி கொடுக்குறீங்க, இதுக்கெல்லாம் பணம் அதுக்கப்புறமும் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு பணம் இல்லைன்னா சிம்பிளான விஷயம் தான் நீங்க செய்யணும், ஊழல் பண்ணாம இருக்கணும். ஊழல் தான் இங்க மிகப்பெரிய சிக்கல். நமக்கு கையில பணம் இல்லை அப்படின்னா, மதுபானங்கள் வழியா வரக்கூடிய பணம் இல்லாம என்னால கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாதுன்னா, நீ என்ன இப்ப மக்களை கூட்டணும் சொல்றீங்களா? நீங்க எங்களுக்கு சரியா டாக்ஸ் பே பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் நாங்க இதை வச்சு பண்றோம், நீ மக்களையா கூட்டணும் சொல்றீங்க. நீங்க பிரச்சனை மக்கள் கிட்ட இல்ல, பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க நிறைய ஊழல் பண்றீங்க. நீங்க ஒரு ரோடு போடுறன்னு வச்சுக்கோம், ஒரு 20% பணத்தை அரசியல்வாதிகள் பாக்கெட்ல போட்டுறாங்க. அரசியல்வாதிகள், கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஊழல் பண்ணி பாக்கெட்ல போட்டுறாங்க. நம்ம நினைக்கிறது என்னன்னா, அந்த 20% தான் சொசைட்டிக்கு லாஸ் நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. நீங்க 20% பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டீங்கன்னா அந்த ஹோல் ப்ராஜெக்டே வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க போடக்கூடிய இந்த ரோடு பாத்தீங்கன்னா தரமற்ற ரோடா இருக்கும். 4 வருஷம் வர வேண்டிய ரோடு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் 1 வருஷம் தான் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? வருஷம் ரோடு போட்டுருப்பீங்க. ஸோ ஒரு ரோடு போட வேண்டிய இடத்துல 4 ரோடு போடுவீங்க, இல்லைன்னா 2 ரோடு போடுவீங்க. அப்ப என்ன ஆகுது? நீங்க அந்த 20 ரூபா எடுக்கிறனால அந்த 20 ரூபா மட்டும் நஷ்டம் கிடையாது, என்டையரா அந்த ப்ராஜெக்டே எடுத்தது வீணா போயிருது. இப்படிதான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க வீட்டு பக்கம் பாத்துருப்பீங்க, என் வீட்டு பக்கம் நான் பாத்துட்டு இருக்கேன். ரோடு பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது 4 வருஷம் வர வேண்டிய ரோடு. அது காரணம் நீங்க ஒழுங்கா ரோடெல்லாம் போடுறது கிடையாது. இப்படி சைலண்டா ஒவ்வொரு இடத்துல நீங்க ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப யாரு தப்புது? தமிழ் மக்கள் ஏகப்பட்ட டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த பணத்தை நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏகப்பட்ட ஊழல் பண்றதுனால உங்களுக்கு பணம் பத்த மாட்டேங்குது. பணம் பத்தலன்னு அதுக்கு என்ன பண்றீங்க? எக்ஸ்ட்ரா ரெவன்யூ சோர்ஸை கிரியேட் பண்றீங்க. எக்ஸ்ட்ரா ரெவன்யூ சோர்ஸ்னா ஏதோ நியாயமான முறையில நீங்க கிரியேட் பண்ணல, மக்களை குடிக்க வைக்கிறீங்க, அவங்க கையில மதுபானங்களை கொடுக்குறீங்க, கொடுத்து நீங்க எக்ஸ்ட்ரா நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? இது சீமான் அவர்கள் கையில் எடுத்த இந்த விஷயம், கல் விவகாரம் அரசியலாவும் சரியானதுதான், ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் சரியானது அப்படின்னு பாக்குறீங்களா? பொலிட்டிக்கலா இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன்னா திமுகவால அதை டீல் பண்ண முடியாது. இப்ப பாருங்க அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்னு பாருங்க. சோசியல் ஜஸ்டிஸை உள்ள கொண்டு வராங்க, நாங்க தான் படிக்க வச்சோம், நீங்க மரத்துல திரும்ப ஏத்திட்டீங்க அப்படின்றாங்க. அது போக சாதியை உள்ள கொண்டு வராங்க. இதெல்லாம் இப்ப கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? ஏன்னா பொலிட்டிக்கலா அவங்க ஹேண்டில் பண்ண முடியல, அதனாலதான் இதெல்லாம் கொண்டு வராங்க. சோ இப்ப அவருக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய அரசு எதை நம்பி இருக்குன்னு தெரியும், இங்க இருக்கக்கூடிய அரசியல் வர்க்கத்தோட வீக் ஸ்பாட் எதுன்னு தெரியும். வீக் ஸ்பாட் என்னன்னா,
மதுதான், டாஸ்மார்க் தான். அங்கிருந்து தான் அதிகமான பணம் வருது. ஸோ அதுதான் வீக் ஸ்பாட். எல்லாரும் அதான் அடிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதான் அடிக்கிறாங்க. அமித்ஷாவும் அதான் குறி வைக்கிறாரு, இவரும் அதான் குறி வைக்கிறாரு. அது தெரியும், இவங்களோட வீக் ஸ்பாட் அதுதான். அதை மட்டும் பிடிச்சி நெருக்கியாச்சுன்னா இவங்களுக்கு சிக்கலாகும், அஸ்திபாரம் ஆட ஆரம்பிச்சிடும்னு தெரியும். ஸோ அதனால தான் குறி வைக்கிறாங்க. பொலிட்டிக்கலா இது வந்து சூப்பரான ஒரு மூவ். நீங்க டோட்டல் ப்ரோஹிபிஷன் கேட்குறீங்கன்னு வச்சுப்போம், பூர்ண மது ஒழிப்பு கேட்குறீங்கன்னா அதை ஈஸியா கையாண்டுருவாங்க. எப்படி அன்புமணி கேட்டுட்டு தான் இருக்காரு, அதே மாதிரி விசிக்கு அதை திரும்ப கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமா, ஏகப்பட்ட எல்லாரும் கேட்கறாங்க. ஆமா, நல்ல மனிதர்கள் அதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை அப்படி கேட்கறாங்கன்னா உடனடியா நம்ம அதை பண்ண முடியாது. மது பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க உடம்பு ஏத்துக்காது. படிப்படியா நாங்க கம்மி பண்ணுவோம், நேத்தை விட இன்னைக்கு நம்ம டாஸ்மார்க் எல்லாம் கம்மி பண்ணிருக்கோம் அப்படின்னா சொல்லலாம். ஏகப்பட்ட சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிடலாம். ஆனா இது நீங்க என்ன பண்ண போறீங்க? இது கிளியர் கட்டா பார்க்கும்போது டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய மதுபானங்களை விட அதுல பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு. அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கம்மி. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்லி இதை தள்ளிப்பட போறீங்க? அது மட்டும் இல்லாம இது ரேட் கம்மி. நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சாதாரணமா ஒருத்தன் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் எவ்வளவு சம்பாதிப்பாரு? ஒரு 1500 சம்பாதிப்பாரு ஒரு நாளைக்கு. 1000 ரூபாய் வச்சுப்போம், 1000 to 1500 வச்சுப்போம், கொஞ்சம் ஸ்கில்டா இருக்காருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு நாளைக்கு 200 ரூபாய் பறிக்கிறீங்க. அவரோட இன்கம்ல ஒரு 20% நீங்க அசால்ட்டா தூக்குறீங்க. 30 நாள்லாம் என்ன ஆச்சு? ஏறக்குறைய 5000 to 6000 rupees நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து பறிக்கிறீங்க. சாதாரண ஒரு மனிதன் இருந்து 5000 இருந்து 6000 ரூபாய் நீங்க பறிக்கிறீங்க. இது என்ன அநியாயம்? அது நாளைக்கு அவனுக்கு உடம்பு என்ன ஆகும் அதை குடிச்சா? 20 years கழிச்சு அவனோட ஹெல்த் என்ன ஆகும்? அவன் ஃபேமிலி யாரு பாப்பா? ஸோ இவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க கேட்டா சொல்றீங்க நான் கவர்மெண்ட் நடத்தணும்ன்றீங்க. நீங்க கவர்மெண்ட் இப்படிதான் நடத்தணுமா? ஏழைகளோட ரத்தத்தை உறிஞ்சுதான் கவர்மெண்ட் நடத்தணுமா என்ன? ஸோ அதனால இதை வந்து இது மக்கள் மத்தியில பெரிய கோபம் கண்டிப்பா இருக்கு. இப்ப நான் சாதாரணமா இப்போ உங்க பேக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் நீங்க சும்மா விடுவீங்களா? ஆனா அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஏழைகள் கிட்ட இருந்து ஈஸியா 5000 6000 ரூபாய் பறிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த டிராபிக் போலீஸ் ஒருத்தர் வந்து ஃபைன் பண்றாரு, 500 ரூபா 1000 ரூபா ஃபைன் பண்றாரு ஹெல்மெட் போடலன்னு. உடனே அவரு அந்த மனிதர் இருந்து கோவப்படுறாரு. ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அவருக்கு என்ன கொடுக்க முடியலன்னு ரொம்ப சண்டைலாம் போட்டு எடுத்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அது காரணம் என்ன? ஏன் அவர் அவ்வளவு கோவப்படுது? ஏன்னா அவர் அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள் அவர் கஷ்டப்படணும். வண்டியில போய் அங்கங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார். நீங்க பாட்டுக்கு ஃபைன் போட்டு எடுத்துட்டு பிடிங்கினீங்கன்னா அவருக்கு அது பயங்கரமான வலி ஏற்படுது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து ஒரு 5000 6000 ரூபாய் பறிக்கிறீங்க மாசம்னா, நீங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு நியாயமான வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணக்கூடாது. விரிவான நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.